Hi, I'll welcome back to our session. CA Bytes பார்த்துட்டு இருக்கோமா? இந்த CA Bytesல லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸை வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிசான் காவச். ஸோ நியூஸ்ல அல்லது பேப்பர்ல கிசான் காவாச்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா? கிசான் காவாச் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட். ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட். இதான் என்ன அப்படின்னா கிசான் காவச். அப்ப பாடி சூட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஹியூமன்ஸ் தான் இதை போட்டுக்க முடியும். ஸோ ஆன்டி பெஸ்டிசைட் அப்படின்னா அந்த பூச்சிகள் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்ப இது பர்டிகுலரா யாருக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க? ஃபார்மர்ஸ்க்காக தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்மர்ஸ்க்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா இது வந்து இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜிதேந்திர சிங் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஸ்டிசைட்ஸ் மூலமா ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆகுது? நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸ் மூலமா ஃபார்மர்ஸுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாடி சூட்டை வந்து போட்டிருக்காங்க. அப்ப இந்த பாடி சூட்டை ஃபார்மர்ஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் கிட்ட இருந்து அவங்களால என்ன பண்ணிக்க முடியும்? பாதுகாத்துக்க முடியும். அப்போ இது வந்து யாருக்கிட்ட, அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் த நியூ இனோவேஷன் இன் தி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா தானே? ஸோ ஒரு பாடி சூட் அப்படிங்கிறப்போ ஃபார்மர்ஸுக்கு இது ஒரு நியூ இனோவேஷனா தான் இருக்கும். அப்ப அக்ரிகல்ச்சர்ல இது ஒரு நியூ இனோவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனாகிரேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அகெயின் இதோடைய டெவலப்மெண்ட் அண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதோட டெவலப்மெண்ட் அண்ட் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இது எதுக்காக டெவலப் பண்ணாங்க, இதோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிசான் காவச் அப்படிங்கறத யாரு டெவலப் பண்ணிருக்கிறாங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். என்னதுன்னா பெங்களூர் இன்ஸ்டிடியூட் பிரிக் இன்ஸ்டம் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? இதை வந்து டெவலப் பண்ணிருக்கிறாங்க. யாரு கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொலாபரேஷன் பிட்வீன் தி செப்பியோ ஹெல்த் பிரைவேட் லிமிடெட். இவங்க ரெண்டு பேரோட கொலாபரேஷன்ல தான் இந்த ஒரு பாடி சூட்டை வந்து இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? டெவலப் பண்ணிருக்கிறாங்க. இது எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ஹெல்த் ரிஸ்க் ஃபேஸ்ட் பை தி ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் அவங்க நிறைய பூச்சிக்கொல்லிகள் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ தே மைட் கெட் இன் டு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ த விஷன் இம்பேர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ற விதமா தான். ஸோ வாட் ஆர் ஆல் த ஹெல்த் ரிஸ்க். ஸோ ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறப்போ பர்டிகுலரா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அந்த இஷ்யூ. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா விஷன், கண்ணு பாதிப்பு கூட என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமா ஆகுது. ஸோ அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடி சூட்டை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த பாடி சூட் அப்படிங்கிறப்போ இது வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல் மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரல் சேஃப்டில இந்த பாடி சூட் இஸ் கோயிங் டு பிளே மேஜர் ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல தான் இந்த ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து 4000 rupees இந்த பாடி சூட். அப்போ இந்தியன் மதிப்புல 4000 அப்படிங்கிறப்போ ஒரு நார்மல் சராசரி ஆவரேஜ் ஃபார்மர்ஸால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? அவங்களால இதை வந்து அவேர்னஸ் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனது வாஷபிள் அண்ட் ரீயூசபிள் அப்படிங்கிறது இதோட பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா இது அதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட். 1 year மட்டும்தான் இதோடைய லைஃப் ஸ்பேன். அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து என்ன பண்ணணும்? தே ஹாவ் டு பர்ச்சேஸ் அனதர் நியூ பாடி சூட். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபார்மரால அவைல் பண்றதுக்கும் கொண்டு வரதுக்கும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இது எப்படி இருக்கும்? ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எப்படி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வில் வெயிட் அண்ட் சி. ஓகேவா? ஸோ இந்த சூட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபேப்ரிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸை வந்து என்ன பண்ணும்? இது நியூட்ரலைஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து சேஃப்டி என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ நம்ம கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டும் அந்த பிரிக் இன்ஸ்டமும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் கான்ட்ரிபியூஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வெல்ஃபேர் அவேர்னஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ மோடிஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அக்ரிகல்ச்சர்ல ஹி இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுல இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அக்ரிகல்ச்சர்ல சயின்டிபிக் இன்னோவேஷனை வந்து என்கரேஜ் பண்ற விதமா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இந்த கிசான் கவச் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஆர்டர் டு பிரிங் சேஃப்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் தி அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதுல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிசான் கவச் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ பாடி சூட் விச் வாஸ் டெவலப்டு பை தி கொலாபரேஷன் பிட்வீன் த டூ இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட் நேம் தெரிஞ்சுக்கணும், மோடிஜியோட கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது இட்ஸ் கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஒய் பிகாஸ் 4000 rupees கொடுத்து ஒரு ஃபார்மருக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் அதோடைய லைஃப் ஸ்பேன் 1 year தான், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது இட்ஸ் பீன் அ கொஸ்டின் மார்க். பட் த்ரூ அ குட் அவேர்னஸ் தே கேன் spread this particular initiative to all the farmers in our country அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? and this is going to be the scientific breakthrough அப்படின்னு சொல்லலாம். so let's wait and see. ஓகேவா? so hope this session is useful and thank you for watching.